சினிமாவிலேருந்து வரக்கூடிய அரசியல் வாரிசு தனுஷ் தான் அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா இல்ல மக்கள் கேக்குறாங்களா? யார் கேட்கு? அப்படியே முழுக்க முழுக்க விஜய் பாணியில தனுஷ் பயணிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது என்ன விஜய் பாணி எனக்கு புரியல. விஜய் பாணின்னா நான் புரிஞ்சுக்கிட்டது இது வரைக்கும் மக்களை வந்து மடமாற்றி உண்மையை மறைச்சி பொய் சொல்லி இன்னைக்கு ஆட்சி கொடுத்துருக்காரு. நீங்க என்ன சொல்ல வரீங்க? விஜய் எப்படி பின்னாடி பிஜேபி வளர்த்து விட்டுச்சோ அதே மாதிரி இப்ப தனுஷை பிஜேபி வளர்த்து விடுது, அதனால தான் அந்த தேசிய விருது பிஜேபி ஒன்றிய அரசு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்களா? தம்பி நீங்க வந்து கற்பூரம்லாம் கிடையாது தம்பி, நீங்க ஒயிட் பெட்ரோல் பக்குன்னு பத்திக்கிட்டீங்க பாத்தீங்களா? உண்மையாதான் விஜய் கேட்ட விசில் சின்னத்தை கொடுத்தது எல்லாமே விஜய்க்கு ஃபேவரா நடந்தது. பிஜேபி வந்து வளர்த்து விடுது. உண்மைதான், நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். அவங்களுக்கு திராவிட கட்சிகளை ஒழிக்கணும். அது விஜய் வச்சு ஒழிச்சாங்களா? அவன் பயன்படுத்திட்டாங்க. இன்னைக்கு வந்து திராவிட கட்சிகள் வந்து இன்னைக்கு செல்லா காசாக நிற்கிற சூழலுக்கு தள்ளப்பட்டது. விஜய் வழியில் தனுஷ் புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா அந்த நிறைவுல இல்ல இது நான் எதுக்கு விஜய் வழியில் தனுஷ் தான் கிடையாது. தனுஷ் தனியாக ஒரு டிராவல் பண்றாரு. முதலமைச்சர் ஆயிட்டாரு விஜய். விஜய் எதிர்க்கிற அளவுக்கு தனுஷ் கட்ஸ் இருக்கா? அந்த திறமை அந்த தில்லு ஏன் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க? இதுக்கு கட்ஸே தேவையில்லை. விஜய் ஒன்றும் அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரெல்லாம் கிடையாது. விஜய் பொய் பேசினா கூட பொய் பேசுறாரு எனக்கு தெரியாது. ஆனா பொய்யே பேசுறதுல கூட்டம் உங்களுக்கு தெரியல தம்பி. நீங்க ஆங்கரா இருக்கீங்க, அதனால அப்படி பொய் சொல்றீங்க. ஆனா விஜய் என்ன பேசுறாரு பொய் சொல்றீங்க. நீங்க அவருக்கு பொய் பேச தெரியாது, நீங்க பொய் சொல்றீங்க. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அரசியல் மற்றும் சினிமா விமர்சகர் கொடாங்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தனுஷ் பேசின விஷயங்கள் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. விஜய்க்கு போட்டியா தனுஷ் அடுத்து அரசியலுக்கு வருகிறாரா? அடுத்த சினிமாவிலேருந்து வரக்கூடிய அரசியல் வாரிசு தனுஷ் தானா அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா இல்ல மக்கள் கேக்குறாங்களா? யார் கேக்குறாங்க? அப்படிதான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாரும். எனக்கு அந்த டவுட் வந்திருக்கு. ஆக்சுவலா அவர் வந்து ஒரு பிறந்த நாளுக்காக ஒரு அன்னதானம் பண்றது, நலத்திட்ட உதவிகள் பண்றது அப்படின்றத பண்ணியிருக்காரு. ஆனா இது வரைக்கும் இல்லாத முழு வீச்சில் பயங்கர ஃபோர்ஸா வந்து இறங்குற மாதிரி இருக்கு. அப்படியே முழுக்க முழுக்க விஜய் பாணியில தனுஷ் பயணிக்கிறார் அப்படிங்கிற மாதிரியே இருக்கு. அது என்ன விஜய் பாணி எனக்கு புரியல. விஜய் பாணின்னா நான் புரிஞ்சுக்கிட்டது இது வரைக்கும் மக்களை வந்து மடமாற்றி உண்மையை மறைச்சி பொய் சொல்லி வதந்திகளை பரப்பி பொய்யா நடக்காத விஷயத்த நடந்த மாதிரி சொல்லி போலி வாக்குறுதிகளை கொடுத்து இன்ஸ்டாவில் வந்து ஒரு பெரிய விஷயங்கள்லாம் பண்ணி தான் இன்றைக்கி ஆட்சியை பிடிச்சிருக்காரு. அது மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறாரா தனுஷ்? நான் அப்படி கேட்க வரல. இந்த மாணவர்களுக்கு நலத்திட்டங்களை கொடுக்குற மாதிரியும் இன்னைக்கு காலேஜில் தான் அவருடைய ஆடியோ லஞ்சில் பெரும்பாலும் நடக்கும். அந்த மாதிரி இந்த தனுஷோட விழாவும் காலேஜில் நடந்திருக்கு. பேரண்ட்ஸோட வித் சில்ட்ரன்ஸ் குழந்தைங்களோட ஃபோட்டோஸு, காலில் விழுகிறது விஷயங்கள், நலத்திட்ட உதவிகளை கொடுக்குற விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. இதை இப்படின்னு நான் பார்க்குறேன். ரெண்டாவது அதே மாதிரி காலேஜில் ஒரு மாசாக ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு விஜய் ஸ்டைலில். இது இந்த மாதிரி தனுஷ் இதுக்கு முன்னாடி இப்படி பேசுனது இல்லைல்ல, இது நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இல்லை ஆக்சுவலாக என்ன தனுஷ் வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கார், ஹாப்பி மூமெண்ட்டில் இருக்கார். ஏன்னா 2 தேசிய விருது வாங்கியிருக்காரு. அவர் எதிர்பார்த்த நேரத்திலலாம் தேசிய விருது கிடைக்கலன்னு வேறு சொல்லியிருக்காரு. அந்த விழாவிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் பேசின பேச்சில் எனக்கு ஏன் தேசிய விருது கிடைச்சிது அப்படின்றது வந்து எல்லாரும் இப்போ பேசுகிறாங்க. ஆனால் எனக்கு தேசிய விருது கிடைக்கும்னு சொன்ன காலகட்டத்தில் யாரும் எனக்காக பேசவே இல்லை. அப்போல்லாம் நீங்கள் எங்கே போனீங்க? எனக்கு இன்றைக்கி வந்து பேசுகிறவங்க அன்றைக்கி வந்து பேசவே இல்லை. இன்னொரு விஷயம் வந்து யாரையும் வந்து தட்டி விட்றாதீங்க, தட்டி கொடுங்க. அது யாரை சொல்கிறாரு ஆக்சுவலி? அந்த ஏன் தேசிய விருது அவருக்கு மட்டும் கிடச்சிது அப்படின்னு கேட்டாங்க இல்லையா? அதில் பெரும்பாலும் நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. நான் கூட கேள்வி கேட்டேன். நான் வந்து தனுஷை கேள்வி கேட்கல, தனுஷுடைய படத்துக்கு எந்த அடிப்படையில் கொடுத்தீங்கன்னு கேள்வி கேட்டேன். மகாராஜாவை கொடுத்துருக்கலாமே. இல்லை, நான் கேட்டது வந்து மகாராஜாவை தாண்டி இப்போ அந்த பீரியடில் வந்த படங்களில் இவங்க வந்து இவருக்கு என்ன அடிப்படையில் கொடுத்துருக்காங்கன்னா சிறந்த சமூக நீதி பேசின சிறந்த ஒரு அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் விருது கொடுத்துருக்காங்க. ராயன் வந்து என்ன சமூக நீதியை பேசிடுச்சு? அருவா கத்தி. ராயனில் கொலை வெறி. ஏன் கொலை பண்ணுறான்னு காரணம் இல்லை. ஏன் அவன் நல்லா வளர்க்குறானா? சரி, இவன் தான் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு ரவுடித்தனம் கொலவெறியோடு இருக்கிறவனாலும் தாங்கிட்ட தங்கச்சி தம்பிகளை எப்படி வளர்க்குறான்? கொலகாரனாக தானே வளர்க்குறான், அவனும் ரவுடியாக தானே மாறுறான். அதானே அங்கே பேட்டர்ன் காட்டுது. அப்போ என்ன அடிப்படையில் நீங்கள் அந்த க்ரைட்டீரியா இப்போ அந்த காலகட்டத்திலே தமிழ் சமூகத்தினுடைய பல விஷயங்களை பேசிய படங்கள் வந்து சக்ஸஸ் படம்னு ஒன்று சொன்னீங்கன்னா லப்பர் பந்து சொல்லுவீங்க. மக்களெல்லாம் கொண்டாடின படம், மிக பிரமாதமாக பேசப்பட்ட படம்.
அந்த படத்துல பேசாத சமூக நீதியா இந்த படத்துல பேசிட்டாங்க. இல்லை இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, விஜய் எப்படி பின்னாடி பிஜேபி வளர்த்து விட்டுச்சோ அதே மாதிரி இப்போ தனுஷை பிஜேபி வளர்த்து விடுது, அதனால தான் அந்த தேசிய விருது பிஜேபி ஒன்றிய அரசு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்களா? தம்பி நீங்க வந்து கற்பூரம்லாம் கிடையாது தம்பி, நீங்க ஒயிட் பெட்ரோல் பக்குன்னு பத்திக்கிட்டீங்க பார்த்தீங்களா? உண்மையாதான் உண்மையா இது வந்து எனக்கு வந்து தேசிய விருதா இருந்தாலும் சரி, மாநில விருதா இருந்தாலும் சரி, ஒன்றிய விருதுகள் அல்லது இன்டர்நேஷனல் விருதுகள், பெரும்பாலான விருதுகள் வழங்கப்படுவதில்லை, வாங்கப்படுகிறது அப்படின்றத நான் ரொம்ப உறுதியாக நம்புறேன். நான் சொன்ன அர்த்தம் புரிஞ்சுது உங்களுக்கு? வழங்கப்படுவதில்லை, வாங்கப்படுகிறது. இப்போ ஒன்றிய அரசு, மோடி அரசு தனுஷ்க்கு தேசிய விருது கொடுக்கறது மூலமா என்ன சொல்ல வருது, அல்லது என்ன அவங்களுக்கு என்ன லாபம் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய மெயின் அஜெண்டா வந்து மதச்சார்பின்மை கிடையாது. அதை ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறேன். ஒரு மதத்தின் அடிப்படையில் தான் அவங்க ஆட்சியே நடக்குது. அப்போ அந்த மதத்துக்கு யாரெல்லாம் ஃபேவராக இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் இவங்க ஃபேவராக இருப்பாங்க ஒன்றிய அரசாங்கம். அந்த அடிப்படையில் ராமர் கோயில் கட்டிய அந்த நிகழ்வில் கட்டி திறப்பு விழாவுக்கு தமிழ்நாட்டிலேருந்து போன நடிகர்களில் மிக குறிப்பாக ஒன்றிய அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் போன இளம் நடிகர், பெரிய ஆட்கள்லாம் வந்தாங்க, ரஜினி போனார், குடும்பம் போச்சு, அதெல்லாம் வேறு விஷயம். இளம் நடிகரில் தனுஷ் மிக முக்கியமான பங்கு. அவருக்கு ஒரு பெரிய மந்திரிக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்தாங்களோ அந்த பாதுகாப்பு கொடுத்து அவரை கூட்டு போய் உட்கார வச்சு திருப்பி அழைச்சி கொண்டு வந்து விட்டாங்க. அந்த டைம்ல விஜய் தானே பிஜேபி ஆளா இருந்தார், மோடியோட ஆளா இருந்தார், அப்படித்தானே எல்லாரும். விஜய் எல்லாம் கூப்பிடவே இல்லையா? அவங்க கூப்பிடல. விஜய் வேற ஒரு மதத்தை சேர்ந்தவர். ஆனா விஜய் அரசியல்ல வளர்த்து விட்டது, விஜய்க்கு தேவையான ஒட்டுமொத்த சப்போர்ட்டிங் சிஸ்டத்தையும் செஞ்சு கொடுத்தது மோடியும் பிஜேபி அரசும் அப்படின்னு எல்லாரும் பேசுனாங்கல்ல. அரசியல் எல்லாம் வளர்த்தெல்லாம் விடலங்க விஜய, அவங்க விஜயை பயன்படுத்துறாங்க. அரசியல் எல்லாம் விஜய் வளருவதை மோடி அரசாங்கம் விரும்பாது. இன்னைக்கு விரும்பாம இருக்கலாம், ஆனா அன்னைக்கு திமுகவுக்கு எதிராக விஜயை வளர்த்து விடுறதே, ஆதரவு கொடுத்ததே, கேட்காம ஓய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்ததே, நிறைய விஷயங்கள்ல வந்து அவங்க விஜய் கேட்ட விசில் சின்னத்தை கொடுத்தது எல்லாமே விஜய்க்கு ஃபேவரா நடந்தது. பிஜேபி வந்து வளர்த்து விடுது. உண்மைதான், நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். அவங்களுக்கு திராவிட கட்சிகளை ஒழிக்கணும். அது விஜய் வச்சு ஒழிச்சாங்களா? பயன்படுத்திட்டாங்க. இன்னைக்கு வந்து திராவிட கட்சிகள் வந்து இன்னைக்கு செல்லா காசாக நிற்கிற சூழலுக்கு தள்ளப்பட்டதற்கு மிக முக்கிய காரணம் ஒன்றிய அரசாங்கம். அதற்கு ஒரு பகடக்காய் வேணும் அவங்களுக்கு. இப்போ அவங்க எதிர்பார்த்த நபர்கள் அவங்க கண்ட்ரோலில் வந்து சேரல. அவங்க ரஜினியை எதிர்பார்த்தாங்க, அவர் வரல. அவர் வந்திருந்தா அவர் சிஎம் இருந்திருப்பார். இன்னைக்கு எப்படி விஜய் மக்கள் வந்து, அதாவது மக்கள்னு நான் எல்லா மக்களையும் சொல்ல மாட்டேன், 35% மக்களை வச்சு எப்படி ஒரு மேனிப்புலேட் பண்ணி அவரை வந்து பெரிய ஆபத் பாந்தவன், கடவுள் ரட்சகர்னு சொல்லி அவரை கொண்டு வந்து சேர்த்துருக்காங்களோ, இந்த செயலை ரஜினிகாந்தை வச்சு பயன்படுத்தியிருப்பாங்க. ரஜினிகாந்துக்கு எல்லா மக்கள்கிட்டையும் அவருக்கு ஆதரவு இருக்குது. அவர் வந்து இன்னைக்கு ஒரு நடிகராக இருக்கிற அதே காலகட்டத்தில், சூப்பர் ஸ்டாராக இருக்கிற அதே காலகட்டத்தில் அவர் ஒரு தனிப்பட்ட அமைப்புக்கோ, தனிப்பட்ட சாதிக்கோ, தனிப்பட்ட மதத்துக்கோ நான் சொந்தக்காரனாக இருக்க விரும்பலை, நான் எல்லாரும் எனக்கு வேணும்னு நினைக்கிற ஒரு மனிதராக இருக்கிறார். அந்த அடிப்படையில் ரஜினி வந்து இதற்கு லாய்க் பட மாட்டார். அதனால் அவரை ஓரம் கட்டிட்டு நமக்கு தேவையான ஆளை, இப்போ அவங்களுக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கிற எண்ணம் இல்லை பிஜேபிக்கு. அவங்க இலக்குன்றது 2031 முன்னாடியே சொல்லிட்டாங்க. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அஜெண்டாவை வச்சுக்கிட்டு தான் அவங்க பயணம் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் இவர் 2026 பெட்டர்மேக்ஸ் ஃப்ளைட் தான் வேணும் எனக்குன்னு சொன்னவர் விஜய். இடையில ஒரு பாராளுமன்ற தேர்தல் வந்துச்சு 2024. அப்போ அவர் வந்து அதுக்கு அப்போ கட்சியில் ஆரம்பிச்சிட்டாரு. உண்மையிலே நீங்கள் சரியான தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கான ஆளாக இருந்தா அன்னைக்கு போட்டி போட்டிருக்கணுமே. ஏன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா மாநில கட்சிகளை காலி பண்ணணும், உன்னை வச்சு நாங்கள் பயன்படுத்திப்போம். இப்போ அவரை வச்சு பயன்படுத்திட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஆட்சி அமைஞ்சு 70 நாளை தாண்டிட்டார். ஏதாவது ஒரு இடத்துல பாஜக, ஏதாவது ஒரு இடத்துல மோடி, ஏதாவது ஒரு இடத்துல அமித்ஷா அல்லது ஒன்றிய அரசாங்கத்துடைய அட்ராசிட்டிகள் குறித்து வாய் திறந்திருக்காரா? நம்ம மரியாதைக்குரிய மாண்புமிகு சப்பு விஜய் திறந்திருக்காரா? சார், முதலமைச்சர் விஜய் பிஜேபிக்கு எதிராக வாய் திறக்கல, பிஜேபி சொல்றதா கேட்கிறாருன்னு நீங்க சொல்றதே வச்சுக்கலாமே. அப்புறம் ஏன் விஜய்க்கு போட்டியா அல்லது விஜய்க்கு அடுத்த அரசியல் வேட்பாளரா ஏன் தனுஷ் பிஜேபி இறக்கணுங்கிற ஒரு கேள்வி இயல்பா இருக்குல்ல? இல்லை, நீங்கள் வந்து அவங்க விஜயை பயன்படுத்துகிறாங்க. அந்த பகடக்காயா நீங்கள் வந்து, ஆனால் விஜயை உருவாக்குனது பிஜேபியா? ஏங்க விஜய் வந்து பிஜேபியோட ஒரு அடிவருடிங்க. உருவாக்கல, விஜய் யூஸ் பண்ணிட்டு தூக்கி கருவேப்பிலை எல்லாம் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துவாங்கல்ல, கருவேப்பிலையை வந்து பெரும்பாலும் சாப்பாடுல இருந்துன்னா தூக்கி போட்டுருவோம் நம்ம. ஆனால் வாசனைக்காக சேர்க்கப்படுது, மருத்துவ குணம் உள்ளது, எல்லாமே இருக்கும். ஆனால் பட் கருவேப்பிலையை கூட நான் வந்து இவரோட ஒப்பிட மாட்டேன். ஏன்னா கருவேப்பிலை மிக உயரிய மருத்துவ குணங்கள் படைச்சது. இவர் அப்படி இல்லை. இவர் திட்டம் பூரா பிராட்டப் பூராவே பழிவாங்க உணர்ச்சி, கேவலமான எண்ணம். தமிழ்நாடு மக்கள் நாசமா போனா கூட வாய் திறக்க மாட்டேன் நான், ஆனால் தான் தனியாக கொண்டாடுவேன் எல்லாத்தையுமே. பிறந்த நாள் அப்போ அதற்கு முதல் நாள்
கிட்டத்தட்ட 18-19 உயிர்கள் மூச்சு திணறி காதல மூக்குல ரத்தம் வந்து பரிதாபமா செத்து போனாங்க அமோனியா வாயால பாதிக்கப்பட்டு. நடுராத்திரில 12 மணிக்கு கேக் வெட்டி ஒருத்தன் கொண்டாட முடியுமாங்க? அது ஏஐ போட்டோன்னு ஏமாத்துனானுங்க. மறுநாள் அதே சட்டை போட்டு வெளியே வராரு. அந்த போட்டோ உண்மைன்னு வெளியிடுறாங்க. கேக் வெட்டினவங்களே வெளியிடுறாங்க. அந்த நடிகை வெளியிடுறாங்க, திரிஷா. பேர் சொல்றதுல ஒண்ணுமே இல்லை, அவங்க தானே வெளியிட்டாங்க. இப்போ நீங்க எங்க பிறந்த நாள் கொண்டாட வேணான்னு சீனெல்லாம் போட்டுட்டு செக்ரட்டேரியட்லேருந்து வந்த கேக்கெல்லாம் திருப்பி அனுப்புகிற நாடகமெல்லாம் போட்டுவிட்டு 12 மணிக்கு எங்கள் அப்பா குதிர்குள்ளில்னு ஒருத்தவங்க மறுநாள் போடுறாங்களே, அப்போ அது எப்படி? அது என்ன மாதிரி மனநிலை? அப்போ உங்களுக்கு தமிழ்நாட்டுடைய மக்கள் மீது அக்கறை இல்லை. எவன் செத்தா எனக்கு நான் வடநாட்டு பசங்க தானே. இந்த இடத்துல வந்து நீங்கள் இப்போ முக்கியமாக ஒருத்தரை பற்றி சொல்லணுங்க. வடநாட்டிலேருந்து இங்கே வந்தாங்க, அவங்க வேலை செய்கிறாங்க, பாதிக்கப்பட்டாங்க, செத்து போயிட்டாங்க. அகால மரணம். ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் அமோனியா வாயு கசிஞ்சு செத்து போயிட்டாங்க. ஏராளமான பேர் செத்து போயிட்டு 15-20 பேர். இப்போ அதோட எண்ணிக்கை ஜாஸ்தி ஆயிடுச்சு. எந்தாவது ஊடகம் அதை பற்றி வாய் திறந்துச்சா? ஆனால் இதே மாதிரி பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கும் தெரிஞ்சவர் எனக்கும் தெரிஞ்சவர் தான், நம்ம சகாயம் ஐஏஎஸ். அவர் கலெக்டராக இருந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய குடோன் நெல் மூட்டைகள் அடுக்கி வச்சிருக்க குடோனில் ஒரு பெரிய தீ விபத்து, நாமக்கல் மாவட்டம் தீ விபத்து ஏற்பட்டு போச்சு. இவர் அப்போ கலெக்டராக இருக்கிறவரே உள்ளே போய் பல பேரை காப்பாற்ற முயற்சி எடுத்து அதுலேயும் பல பேர் செத்து போயிட்டாங்க. அந்த இறந்த அனைத்து உடல்களையும் பத்திரமா அந்த உடல்களை ரொம்ப மரியாதையோடு ஊருக்கு அனுப்புறதுக்கு முயற்சி எடுத்து கடைசியில் பெரும் போராட்டத்துக்கு அப்புறம் அந்த குடும்பத்தாருக்கு தலைக்கு 1 லட்சம் ரூபா வாங்கி கொடுத்துருக்காரு. இப்படியெல்லாம் இங்கே அதிகாரிகள் இருந்திருக்கிறாங்க, நேர்மையான அதிகாரிகள் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் வாயை திறக்கலையே. 18-19 பேர் செத்து போயிருக்காங்க அமோனியாவா தாக்கப்பட்டு. வடமாநில தொழிலாளர்கள். ஒரு ஊடகம், ஒரு அமைச்சர் சார் தியேட்டரில் பார்த்து கண்ணீர் விடுறாங்க சார், ஜனநாயகனை பார்த்து. அந்த மக்கள் செத்து போனப்போ கூட கண்ணீர் வரலங்க, துக்கம் வரலங்க. 41 பேர் நெரிசல் மரணப்போ துக்கம் வரல, கண்ணீர் வரலங்க. ஸ்கிரீனை பார்த்து அழுகுற அமைச்சர்களை நம்ம வந்து அவ்வளோ பெரிய திறமை வாய்ந்த அமைச்சர்களை பெற்றிருக்கோம் நம்ம. அப்போ என்ன பண்ணுவீங்க? அதனால இவரை பயன்படுத்தி விட்டு தூக்கி போட்டுரும் பாஜகவுக்கு அடுத்த ஆள் வேணும். அடுத்த ஆள் யார் வேணும்? நம்ம அஜெண்டா பற்றி ஃபாலோ பண்ணுற ஆள். அவர் ஆன்மீகத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். தனுஷ் மிகச்சிறந்த என்ன சொல்றதுன்னா ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துக்குள்ள இருக்கார். அவர் முன்னாடி இப்போ டைவர்ஸ் பண்ணிட்டாங்க, ஆனாலும் ரஜினியோட மருமகன். இப்படி ஏராளமான விஷயங்களுக்குள்ள பாஜகவுடைய அஜெண்டாலே அவர் இருக்கிறதுனால அவருக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. இன்னைக்கு நான் திருப்பி கேட்குறேன், ராயன் படத்தை விட எந்த விதத்தில் லப்பர் பந்து குறைஞ்சி போச்சு, தங்கலான் குறைஞ்சி போச்சு? ஏன் இந்த இடத்துல தமிழன் அப்படின்னு சொல்லிக்கணும்? ஏன்னா விஜய் இந்த இடத்துல சொன்னாரு, ரஜினியும் இந்த மாதிரி பேசியிருக்காரு, இப்போ தனுஷும் இப்படி பேசுறாரு அப்படின்னா அரசியலுக்கான அச்சாரமா அல்லது நியாயப்படுத்துறாரா தனக்கான? இல்ல அங்கீகாரம். அடுத்த இலக்கு ஒரு அரசியல் தான். அஜித் டயலாக் எல்லாம் பேசுறாரு அப்படின்னா விஜய்க்கு போட்டியா அல்லது விஜயை எதிர்ப்பவர்கள், விஜயை வெறுப்பவர்கள் தனக்கு ஆதரவு கரம் நீட்டட்டும் அப்படிங்கிறதுக்காக அஜித்தோட டயலாக் எல்லாம் பேசிதான் தனுஷ். இங்க தமிழ்நாட்டு அரசியல் களம் மாறி போச்சுங்க. பழைய மாதிரி வந்து நேர்மையாளர்கள், நேர்த்தியாக இருக்கிறவங்க, நியாயமாக இருக்கிற யாருக்கும் இங்கே அரசியல் களத்தில் இடம் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. தவறாக தனி மனித வாழ்க்கையிலும் தப்பாக இருக்கணும், மக்கள்கிட்ட பொய் சொல்லணும், மக்களை ஏமாற்றணும், நிறைய வாக்குறுதிகளை அள்ளி கொடுக்கணும். எந்த வாக்குறுதி நிறைவேற்ற போகிறதில்ல. இப்போ விஜய் வந்து 70 நாள் ஆயிடுச்சு, கொடுத்த வாக்குறுதி ஒன்று நிறைவேற்றிருக்காரா? எதுவுமே இல்லை. அது மாதிரி சொன்னாலும் நம்புவதற்கு இந்த கூட்டம் தயாராக இருக்குது. தனுஷ் ஏன் அஜித்தை இழுக்கணும்? ஆமாங்க, அஜித் ரசிகர்களுக்கு வந்து இன்னைக்கு ரைவலான ஆட்கள், விஜய்க்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறவர் வந்து அஜித்னு நம்பப்படுது. அஜித்துக்கும் விஜய்க்கும் நல்ல நட்பு இருக்கா இல்லையானது வேற விஷயம். ஆனால் அந்த ரசிகர்களுக்கு இடையில ஒரு போட்டி மனப்பான்மை இருக்குல்ல. அப்போ அந்த ரசிகர்கள் யாரை நம்மளை யார் கொண்டாடுவா? அப்போ அஜித் வந்து அவர் சினிமாக்குள்ளேயும் வரல, அவர் போயிட்டாரு, கார் ரேஸுக்கு ஓடி போயிட்டாரு. இப்போ அரசியலுக்குள்ளும் வரல, அதிமுக கூப்பிட்டப்பவும் வரல அவர். அப்போ இப்போ இவர் என்ன பண்ணுறாரு? அவர்களை தன் கையில் எடுக்க பார்க்குறாரு. ஏன்னா விஜய் வந்து தேர்தல் நேரத்தில் ரஜினியை புகழ்ந்து பேசுகிறாரு, எல்லாரையும் புகழ்ந்து பேசினார் இல்லையா? பயங்கரமாக அஜித் மாதிரி கோட்டு போட்டு வந்தாலும் ஏன் பேசினாரு? அஜித் ரசிகர்களை கவர் பண்ணுற வேலை அது. அந்த வேலையை தான் தனுஷ் இப்போ பண்ணுறாரு. அவர் ரசிகர் மன்றத்துக்கு கொடி அறிவிச்சிருக்காரு. இப்போ கொடி அறிவிச்சு இனிமேல் அந்த கொடியை வச்சு தான் இனிமேல் அவங்க டிராவல் இருக்கும். அப்போ வருகிற உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும் அல்லது வருகிற இடைத்தேர்தலில் நிற்கிறதுக்கு வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மி. உள்ளாட்சி தேர்தலில் நிச்சயமாக தனுஷ் சார்பில் தனுஷுடைய ரசிகர் மன்றம் கண்டிப்பாக, ஏன்னா இந்த விஜய் இறக்கி விட்டார்ல, அதே மாதிரி வேலையை செய்ய வாய்ப்பு இருக்கிறது. அது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். விஜய் வழியில் தனுஷ் புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா அந்த நிறைவுல இல்ல இது நான் ஏத்துக்க மாட்டேன். விஜய் வழியில் தனுஷ்லாம் கிடையாது. தனுஷ் தனியாக ஒரு டிராவல் பண்றாருங்க. எப்படி, எதை வச்சு சொல்றீங்க? இல்ல, தனுஷ் வந்து ஆரம்பத்திலேருந்தே அவர் வந்து ஒன்றிய அரசாங்கத்துடைய மிக நெருக்கமான நட்பு வட்டாரத்துக்குள்ள இருக்கார்.
அவரை டைவர்ஷன் கொடுத்து அவருக்கான எல்லா இன்புட் கொடுக்கறது ஒன்றிய அரசாங்கம் தான். அதனால தான் ஆன்மீக படமான ஓம் படம், முருகன் படம்லாம் நடிக்கிறாரா? ஆமாங்க. இன்னைக்கு நீங்கள் வந்து முருகன் படம் தமிழ் முருகன் நடிக்கிறதுக்கு ரீசன் வந்து இது மட்டும் இல்லை. சமீபத்தில் வட இந்தியாவில் முருகனை அவங்க கொண்டாடுறதுக்காக முயற்சி எடுக்கிறாங்க. அப்படி ஒரு படம் வந்து ஒரு விஷயங்கள் வந்து பண்ண ஆரம்பித்த உடனே அந்த படத்தில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முருகன் அப்படின்னு தமிழ் கடவுள் இல்லைன்ற மாதிரி அவங்க பிராபகண்டா பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆக்சுவலாக முருகன் நம்முடைய முப்பாட்டன்னு சொல்கிறவங்க தான் இங்கே ஜாஸ்தி. ஆக்சுவலாக முருகனுக்கு பிரதரே கிடையாதுன்னு சொல்கிறவங்களும் உண்டுங்க. இப்போ நீங்கள் விநாயகரை முருகனுடைய அண்ணன்னுவாங்க, சிவனை அப்பான்னுவாங்க, பார்வதி அம்மானுவாங்க, இப்படி ஒரு கதை போகும். இது உண்மையிலே வந்து இது கட்டுக்கதையா நெஜக்கதையான்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. வரலாற்றில் புனையப்பட்ட கதைகளில் அது ஒரு விஷயந்தான். அந்த அடிப்படையில் நீங்கள் வந்து நார்த்தில் முருகனை ஏற்றுக்க மாட்டாங்க. நார்த்தில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவாங்க, பிள்ளையார் வச்சு அங்கே கொண்டாடுவாங்க. அந்த கல்ச்சர் இங்கே தமிழ்நாட்டிலையும் பரவிருச்சு. இப்போ விநாயகர் சதுர்த்தின்றது இங்கே ஒரு பெரிய திருவிழாவாக கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டே இருக்குது. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி விநாயகர் சதுர்த்தி உங்களுக்கு தெரியுமா? அங்கொன்று இங்கொன்றுமா இருந்துச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் அங்கங்கே அதிகமாச்சு. இப்போ அது ஒரு நிச்சயிக்கப்பட்ட விழாவாக மாறி போச்சு. இன்றைக்கி திருமண பக்கம்லாம் பிள்ளையாரை வச்சு கொண்டாட ஆரம்பிச்சாங்க. ஆள் உயர பிள்ளையார், கம்ப்யூட்டர் பிள்ளையார், அது இதுன்னு பயங்கரமாக மாடர்னைஸ்டு விஷயங்கள்லாம் வந்துருச்சு. இது எதை வெளிக்காட்டுதுன்னா, மதத்தின் பெயரால் ஆட்சி நடத்துகிறவர்கள் இதை பயன்படுத்துகிறாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஆளை தான் தேடுவாங்க. இப்போ நீங்கள் இங்கே இருக்கிற இப்போ இருக்கிற முதலமைச்சர் வந்து அதுக்கு லாய்க் பட மாட்டார். அவரை பயன்படுத்தி திராவிட கட்சியை ஒழிச்சிடும். அதிமுக சுக்குநூறாக உடைச்சிடுவாங்க. திமுகவையும் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கலகலக்கப்ப வைத்து விட்டு இனி அடுத்து வருகிற தேர்தல்களில் விஜய்க்கும் பிரச்சனை வந்துடும். அவங்களுக்கு ஏற்படுகிற ஒன்றிய அரசாங்கம் மூலமாக தான். யாரை வச்சு பண்ணுவாங்க சார்? அதுக்கு தான் சார் தனுஷ் மாதிரி ஆட்கள்லாம் வளர்க்குறாங்க. தனுஷ் விஜய் எதிர்க்கிற அளவுக்கு தனுஷ் அந்த கட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு கட்ஸே தேவையில்லைங்க. விஜய் ஒன்றும் அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரெல்லாம் கிடையாதுங்க. தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஒரு நடிகர் அளவுக்கு. சரி, நான் என்ன முதலமைச்சர் ஆயிட்டார் விஜய். எதிர்க்கிற அளவுக்கு தனுஷுக்கு கட்ஸ் இருக்கான்னு கேட்கிறேன். அந்த திறமை, அந்த தில் இருக்கா? ஏன் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா விஜய் பொய் பேசினா கூட, பொய் பேசுறாரா எனக்கு தெரியாது, ஆனா பொய்யே பேசுறா உங்களுக்கு தெரியல தம்பி. நீங்க ஆங்கரா இருக்கிறீங்க, அதனால அப்படி பொய் சொல்றீங்க. நீங்க ஆனா விஜய் என்ன பேசுறா பொய் சொல்றீங்க. நீங்க அவருக்கு பொய் பேச தெரியாதுன்னு நீங்க பொய் சொல்றீங்க. சரி, விஜய் என்ன பேசினா நம்புறாங்களா? ஆனா தனுஷ் அப்படியா? தனுஷ் என்ன பேசினா மக்கள் நம்பிடுவாங்களா? விஜய் பேச நம்பக்கூடிய மக்கள் தனுஷ் பேசினா நம்புவாங்களான்னு கேட்கிறேன். அதனாலதான் விஜய் எதிர்க்க தனுஷ்க்கு கட்ஸ் இருக்குதான்னு கேட்கிறேன். அதை தான் சொல்ல வரேன். அவர் கட்ஸ் இல்லைன்றது எதை வச்சு அளவுகோல் நீங்க வந்து முடிவு பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு இன்னைக்கு தனுஷ் என்கிற அந்த நடிகர் அவர் இன்னைக்கு வந்தா இவ்வளவு கூட்டம் வருது அப்படின்றத வந்து யாரும் வரையறுக்கிறாங்களா? இல்லை, விஜய் பேசுனா ஒரு மாஸ் கிரியேட் ஆகுது. ஆனால் தனுஷ் பேசுனா ஒரு சுள்ளலாம் பேசுறான், ஒரு சின்ன பையன் பேசுறாங்கிற மாதிரி பார்வை, அந்த பார்வையெல்லாம் மறைஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சுல்லான் இப்போ நான் வந்து நீங்கள் சுல்லான்றதுனால அந்த விஷயத்த சொல்கிறேன். அவருக்கு வந்து திருமணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கும்போது அது காதல் திருமணம் தான். ஆமாம், அவர் இல்லை, அதெல்லாம் மறுத்தார், பெரியோர் அது இதெல்லாம் சொன்னார். அனௌன்ஸ்மெண்ட்டே இவர் தான் அறிவிச்சார். அப்போ நான் ஒரு நாளிதழில் வேலை செய்கிறேன். அப்போ அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டபோது அவர் வந்து அந்த கேள்வியில் பெரிய கொந்தளிச்சு பேட்டியே முடிச்சு ஓடி போயிட்டார். அப்போ ஏற்பட்ட ஒரு நம்ம கேள்வியை கேட்டோம்னு வச்சிங்களேன். அப்போ நாங்கள் அந்த தினம் அந்த நாளிதழில் செய்தி என்ன போட்டோம்னா, தலைப்பு செய்தி 8 காலம் செய்தி, சூப்பர் ஸ்டாருக்கு சுல்லான் மாப்பிள்ளையா அப்படின்னு கொஸ்டின் மார்க் போடணும். பெரிய பரபரப்பாயிருச்சுன்னு வச்சுங்களேன். ஆக்சுவலா எப்படி சுல்லான்னு சொல்லுவீங்கன்னு சண்டைக்கு வந்தாங்க. அப்ப நாங்க சொன்ன விஷயம் என்னன்னா, யோ சுல்லான்னு படம் நடிச்சாரியா அவரு, அந்த படத்தோட தலைப்பை தானே வச்சோம். இப்ப நீங்க வந்து கமலஹாசனை உலகநாயகன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒருத்தருக்கு ஒரு பட்டம் வச்சிருக்காங்கல்ல. அப்ப இவருக்கு ஒரு பட்டம் கொடுக்கறது முன்னாடி படப்பேரை தானே முன்னாடி போடுவாங்க. இப்போ ஒரு நடிகை இருந்தாங்க ரம்யான்ட்டு, அவங்க MP எல்லாம் ஆனாங்க. அவங்க ஒரு படத்தில் நடிச்சாங்க, குத்து ரம்யா அப்படின்னு. அவங்களுக்கு கோவம் வரும் அந்த வார்த்தை சொன்னால். அப்படி சொல்லாதீங்க, அது வந்து எனக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்குது அந்த வார்த்தை. நீங்கள் நடித்த படத்தோட பேர் தானே. பறவை முனியம்மா அப்படின்னா அவங்கன்னா பறவை, அவங்க ஊர் பேர் அது மாதிரி தான் அழைக்கப்படுவாங்க எல்லாருமே. இப்போ சூப்பர் குட் லட்சுமணன்னு சொல்லுவாங்க. அவர் சூப்பர் குட் நிறுவனத்தில் வேலை பார்த்தனால அந்த பேரை முன்னாடி வச்சுக்கிறாரு. எல்லாருக்கும் ஏதோ ஒரு அடைமொழி இருக்குல்ல. ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் சில விஷயங்களை முன்னெடுக்கும் போது பயன்படுத்திக்கிற விதமாக அதை பயன்படுத்திக்கிறாங்க, அவ்வளோதான். அந்த அடிப்படையில் இப்போ தனுஷை வந்து இவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. விஜய் ஒரு கட்டத்தில் கழட்டி விட்டுட்டு தனுஷை ஃபுல் ஃபோர்ஸ்டாக பிஜேபி பயன்படுத்திக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களா? நான் நம்பலை. இந்த முன்னெடுப்புகள்லாம் பார்த்தா அதை நோக்கி போகிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ அது நீங்கள் இங்கே வந்து சிம்பிள் ஒரே ஒரு விஷயம், மிக தெளிவாக தனுஷ் அவர்களே இப்போ வந்து அவர் நடிக்கிற படங்களும் சரி, அவருக்கு ஒன்றிய அரசாங்கத்துடைய அனுகூலமான விஷயங்களும் பார்க்கும்போது அவருடைய
அடுத்த கட்ட நகர்வு என்பது அரசியலை நோக்கித்தான் இருக்கிறது. அதை நோக்கி தான் அவர் நகர்றாரு. ஏன்னா உங்க அப்பா கூட பேட்டி கொடுக்கும்போது சொல்றாரு, ஏன் வரக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க, அதுல என்ன தப்பு இருக்கு, யார் வேணுமானாலும் வரலாமே, இதுல என்ன இருக்கு அப்படின்னு பேசுறாரு.